ஹாய் நண்பர்களே! இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னா, இளைஞர்களுக்காக தொழில் தொடங்க ரூ. 15,00,000 வரையும் தமிழ்நாடு அரசு கடன் குடுக்குறாங்க. இதுல ரூ. 3,00,000 மானியமா வழங்குறாங்க. அந்த திட்டத்த பத்தி தான் தற்போது பார்க்க போறோம். எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக தமிழ்நாடு அரசு தொழில் தொடங்குவதற்காக ரூ. 15,00,000 வரையும் கடன் குடுக்குறாங்க. இதுல ரூ. 3,00,000 மானியமாவும் குடுக்குறாங்க. அந்த திட்டத்த பத்தி தான் தற்போது இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு குறிப்பாக சமுதாயத்துல பொருளாதார ரீதியாக நலிவுற்ற பிரிவு மக்களுக்கு உற்பத்தி மற்றும் சேவை பிரிவுல வியாபார நிறுவனங்கள் அமைத்து சுய வேலைவாய்ப்பு உருவாக்கும் நோக்கத்தோட தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இதுல விண்ணப்பிச்சு நீங்க எப்படி பலன் பெறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்குறோம். இந்த திட்டத்தின் நன்மைகள் என்ன அப்படின்னா, வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ உற்பத்தி சேவை தொழில் நிறுவனங்களை அமைப்பதற்கான திட்ட செலவுல 25%, அதாவது அதிகபட்சமா 3,00,000 வரையும் மாநில அரசால் மானிய உதவியாக இந்த திட்டத்துல வழங்குறாங்க. அதே போல இந்த திட்டத்தின் மூலமாக அதிகபட்சமாக 15,00,000 வரையும் கடனாக வழங்கப்படுது. இதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டுல நிரந்தரமா குடியிருப்பவரா இருக்கணும். விண்ணப்பதாரர் குறைஞ்சபட்சம் 18 வயசு இருந்தா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பொது பிரிவினர் அதிகபட்சம் 35 வயசுக்குள்ள இருக்கணும். சிறப்பு பிரிவினர், அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, சிறுபான்மையினர், முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இவங்களா இருந்தா அதிகபட்சம் 45 வயசுக்குள்ள இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரர் குறைஞ்சபட்சம் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் ஆண்டுக்கு 8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் பங்களிப்பு பொது பிரிவினருக்கு திட்ட செலவுல 10%, சிறப்பு பிரிவினருக்கு திட்ட செலவுல 5% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்துல பயிற்சி கட்டாயமா நீங்க பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்பத்திக்கான திட்ட செலவு 15 லட்சத்துக்கும், வர்த்தகம் சேவை திட்டங்களுக்கு 5 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த தகுதியா சொல்லியிருக்காங்க. அதே போல விண்ணப்பத்திற்கான செயல்முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, UYEGP இந்த திட்டத்தின் கீழே கடன் பெற விரும்பும் விண்ணப்பதாரர் தமிழ்நாடு அரசினுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில அதிகாரப்பூர்வ இணையதளத்துல ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாவே நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன கேட்கணும், பேரு, உங்க பிறந்த தேதி, உங்களுடைய இமெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் போன்ற விவரங்கள் தான் அந்த ஆன்லைன்ல கேட்கும். அதெல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் லாகின் பண்ணி உள்ள போயிட்டு அதுல என்னென்ன தகவல்கள்லாம் கேட்கறாங்களோ அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். தேவையான அனைத்து ஆவணங்களும் பதிவேற்றி நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது இல்லாம ஆன்லைன்ல விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் மாவட்ட தொழில் மையத்துல ஆன்லைன்ல சமர்ப்பிக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தினை சரிபார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் நேர்காணல்ல கலந்து கொள்வதற்கும் நேர்காணல்ல பங்கேற்பதற்கும் அழைப்பு கடிதம் அனுப்புவாங்க. அதன் மூலமா நீங்க நேர்ல சந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கிக்கு கடன் விண்ணப்பத்தினை பரிந்துரை மற்றும் வங்கியால் வழங்கப்படும் அனுமதி கண்டிப்பா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே கலந்து கொள்வதற்கான அழைப்பு கடிதம் அவங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மானிய தொகை டிஐசி மற்றும் டெபாசிட் மானிய தொகையில டிடிஆர் திட்டத்தின் கீழே 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு மானிய கடன் தொகையில சரி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல தொழில் கடன் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா, உங்களுடைய அடையாள சான்று, தேர்தல் அடையாள அட்டை அல்லதுன்னா ஆதார் கார்டு தேவைப்படும், பான் கார்டு நகல் தேவைப்படும், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவைப்படும், வருமான சான்றிதழ் தேவைப்படும், உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் தேவைப்படும், வயது சான்றிதழ் உங்களுக்கு தேவைப்படும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும், ரேஷன் கார்டு உங்களுக்கு தேவைப்படும். அதே போல தொழில் நீங்க என்ன செய்றீங்களோ அதோடைய திட்ட அறிக்கை, அப்புறம் ஜிஎஸ்டி எண்ணுடன் மேற்கொள்ளுதல், சரியான ஜிஎஸ்டி எண் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் படை வீரர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளா இருந்தால் அதுக்கு உண்டான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள் கேட்டிருக்காங்க. அதோட 20 ரூபா பத்திரத்துல விண்ணப்பதாரர் பற்றிய குறிப்புக்காக நீதித்துறை அந்த முத்திரைத்தாளில் முறையாக நோட்டரி பப்ளிக் சான்று வழங்கப்பட்ட அந்த பில்டிங் வாடகையா இருந்தாலும் குத்தக ஒப்பந்தமா இருந்தாலும் அந்த நகல் அது வங்கிகளை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லாத இளைஞர்கள் தொழில் முறைவோராக ஆக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இளைஞர்கள் இந்த அருமையான வாய்ப்பை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. நன்றி.